இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் களம் சூடு பிடித்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தாவேகாவுடன் கூட்டணி கிடையாது, அது நேற்று தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு திரு வைகை செல்வன் சொல்லியிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இப்ப வெளியாயிருக்கு. எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடியே இது தொடர்பான ஆலோசனைகள்லாம் போயிருந்திருக்குமா? இல்ல, அதாவது அடிப்படையில பாத்தீங்கன்னா தாவேகா முதல்ல தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது பாஜகவோட கூட்டணி ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது முறிந்து போனதாக ஒரு பொதுவான விஷயம் பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தின விமர்சனங்களை அதிமுக பத்தின விமர்சனங்களை தாவேகாவும் வைக்கிறது இல்ல, தாவேகா பத்தி எந்த விதமான விமர்சனங்கள் அதிமுகவும் வைக்கிறது இல்ல. தாவேகா பத்தி ஏதாவது எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டா அதை ரொம்ப சைலண்டா அது கடந்து போறதான் அவர் முயற்சி பண்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதே மாதிரி இப்ப சமீபத்துல தூய சக்தி தீய சக்திலாம் விஜய் பேசினப்போ அதை பத்திலாம் கேபி முனுசாமி கமெண்ட் பண்றதை நம்ம பார்த்தோம். அதை பத்தி எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டபோது தூய சக்தி தீய சக்திலாம் மக்கள் முடிவு பண்ணுவார்கள்ன்ற மாதிரி விஷயத்த அவர் சொல்லிட்டு அவரும் கடந்து போயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல எதிர்காலத்துல ஒன்றாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு தரப்புலையும் நினைக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் அவங்க ரெண்டு கட்சிக்கு தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவேகா ரொம்ப தெளிவா யார் யார் விஜய முதல்வராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் அதற்கான வாய்ப்பு அதிமுக போய் அங்கே சேருவதற்கான வாய்ப்போ இல்லை அதிமுக பாஜக ரெண்டு பேருமே அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்போ குறைஞ்சிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். நேற்று பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, தாவேகாவை பற்றி விமர்சிக்க வேண்டாம், ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் அவர் பிரிப்பாரு, அதனால திமுகவுக்கு தான் இழப்பு ஏற்படும், அதனால தாவேகா விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. அப்ப தாவேகா தனியாவே நினைக்கிறது பெட்டரு, அதனால திமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த அதிமுக பாஜக நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகள்ல அவங்க தீர்மானிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பியூஷ் கோயல் எடப்பாடி பேச்சுவார்த்தையில தாவேகா தனியா நிக்கிறதா நமக்கு நல்லது, அவங்க திமுகவுடைய ஓட்டை விஜய் எடுப்பாருன்னு அவங்க தீர்மானிச்சுட்டு தான் இப்போ தாவேகாவோட எந்த கூட்டணியும் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த வெளியில கொண்டிருக்காரு வைகை செல்வன் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா இந்த கருத்தை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா, நாளைக்கு அவர்கிட்ட இதை பத்தி கேட்டாங்கன்னா அது வைகை செல்வனோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போவாரான்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.